ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டிஆர் 4A காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிற உங்களோட பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை ஜேசன் ஃபைலில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதை எப்படி எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஜேசன் ஃபைல் டு டவுன்லோட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ உங்கள் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்டட் 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து வியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் 20 மினிட்ஸ் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் அதே பர்டிகுலர் பீரியடை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் அதே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, இதான் உங்களோட ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ 2020-21க்கு 4 குவார்ட்டருக்குமே இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். 4 ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நான் 4 ஜிப் ஃபைல் வச்சிருக்கேன். இப்போ 4யுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள அந்த ஜேசன் ஃபைல் இருக்கும். ஜேசன் ஃபைல் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல். அதுக்குள்ள வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத வியூ பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு டூல் வேணும். அது மோஸ்ட்லி வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்லயே வந்து ஆஃப்லைன் டூலா குடுத்துருக்காங்க. அத வியூ பண்றதுக்கு, பார்க்குறதுக்கு எல்லாமே. பட் இந்த 2020-21க்கு வந்து அது இல்ல. அத தான் எப்படி எக்ஸல் ஷீட்டுக்கு மாத்தி பார்க்குறதுன்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஜிஎஸ்டி வெப்சைட்ல இருக்கிற ஆஃப்லைன் டூல பத்தி இப்ப நான் சொல்றேன். டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஆஃப்லைன் டூல்ல போனீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 4 ஆஃப்லைன் டூல் ஆனுவல் ரிட்டர்ன போடுறதுக்கும் இருக்கும். குவார்ட்டர்லி ஃபைலிங்க்கும் இருக்கும். அந்த குவார்ட்டர்லி ஃபைலிங்க்கு போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு லாஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். உள்ள வந்துட்டு 4 ஃபைல் குடுத்திருப்பாங்க. ரீட்மி ஃபைலு, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸல் ஷீட் குடுத்திருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க, எஃப்ஏக்யூ குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸல் ஷீட் தான் ஆஃப்லைன் டூல். இது மூலமா தான் நம்ம ஜேசன் ஃபைல வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த ஷீட்ட நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது இப்படி தான் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்ற இடத்துல உங்களோட ஜிஎஸ்டிஐஎன போடணும். எந்த ஃபினான்ஷியல் இயரோ அத சூஸ் பண்ணிட்டு பர்ட்டிகுலர் பீரியடையும் போட்டுட்டு, கீழ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஜேசன் ஃபைல இதில ஆட் பண்ணணும். இதில பார்த்தீங்கன்னா 2017, 18, 18, 19 2 தான் இருக்கும். ஆனா நம்ம இப்ப வியூ பண்ணி பார்க்க போறது 20, 21க்குள்ளது. அது வந்து இந்த டூல்ல இல்லவே இல்ல. இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ வந்து அவங்க குடுக்கவே இல்ல. ஸோ இந்த ஜேசன் ஃபைல அப்புறம் எப்படித்தான் வியூ பண்ணி பார்க்குறது? இதே இது நீங்க பழைய ஃபைல நீங்க வியூ பண்ணி பார்க்க போறீங்க. 17, 18, 18, 19க்குள்ள ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளதுன்னா, நீங்க இந்த டூல் யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். பட் 19, 20, 20, 21க்கு பார்க்க முடியாது. கூகுள் சர்ச்ல போயிட்டு கன்வெர்ட் ஜேசன் டூ எக்ஸல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஜென் அப்படின்ற வெப்சைட்ல இருக்கிற ஒரு லிங்க் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணணும். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 2A ஜேசன் ஃபைல வந்து எக்ஸலா கன்வெர்ட் பண்றதுக்கு உள்ளது. இது நமக்கு தேவையில்ல. ஜிஎஸ்டிஆர் 4 தான் வேணும். ஸோ யூஸ்ஃபுல் டூல்ஸ்ன்னு முன்னாடி ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இவங்க நெறைய டூல்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதில ஜிஎஸ்டிஆர் 4A ஜேசன் டூ எக்ஸல் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அப்லோட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில போயிட்டு நீங்க எந்த ஜேசன் ஃபைல எக்ஸலா கன்வெர்ட் பண்ண போறீங்களோ, அத எடுத்து போடணும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல குடுக்குறேன். கீழ வந்து அந்த கிரீன் கலர் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ கன்வெர்ட் டூ எக்ஸல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, வித்தின் 1 செகண்ட்ல வந்து அது எத்தன ரெக்கார்ட்ஸ் உள்ள இருக்கு அப்படின்ற முதற்கொண்டு இது பண்ணிரும். கீழ கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த ஜேசனை வந்து எக்ஸலா கன்வெர்ட் பண்ற டூல். ஸோ அந்த டூல் இப்படி தான் இருக்கும். மேல வந்து எனேபிள் எடிட்டிங் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணா தான் ஷீட்டுக்குள்ள போய் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதோட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ கீழ நெறைய டேப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜிஎஸ்டிஆர் 4A பி2பி லைன் ஐட்டம்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. ஒரே சப்ளையர்ட்டேருந்து நீங்க டிஃபரண்ட் இன்வாய்ஸ் போட்டு டிஃபரண்ட் மந்த்ல வாங்கியிருப்பீங்க அந்த குவார்ட்டர்ல. இப்போ ஏப்ரல், மே, ஜூன் 3 மந்த் இருக்கும் ஒரு குவார்ட்டர்ல. ஸோ ஒரே ஜிஎஸ்டிஐஎன் ஒரே சப்ளையர்ட்டேருந்து நீங்க டிஃபரண்ட் இன்வாய்ஸ் நம்பர்ல வாங்கியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே தனித்தனியா எத்தன டிஃபரண்ட் ரேட்ல வந்து அது லிஸ்ட் பண்ணி காட்டும். செகண்ட் இருக்கிறது வந்து ஜிஎஸ்டிஆர் 4A கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஸோ அது எதுவும் இல்லன்றனால எனக்கு பிளாங்க்கா இருக்குது. இருந்துச்சுன்னா அதில லிஸ்ட் பண்ணி காட்டும். அதே மாதிரி பி2பி அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 4A இன்வாய்ஸஸ் இது வந்து அப்பமே இருந்ததே தான். ஆனா அது வந்து மொத்தமா ரேட்டுன்னு இல்லாம பர்ட்டிகுலரா ஒரே இதா இருக்கும். அந்த ஜிஎஸ்டிஐஎனுக்கு அந்த இன்வாய்ஸ் நம்பர் போட்டு இப்போ அதே இன்வாய்ஸ் நம்பர்ல 12%, 18% டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருந்தாங்க. இங்க அப்படி இருக்காது. மொத்தமா அந்த இன்வாய்ஸ் நம்பருக்கான மொத்தமா இருக்கிற அந்த ரேட் போட்டு எவ்வளோ டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4Aல கிரெடிட் நோட், டெபிட் நோட் அதோட அமெண்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி தனித்தனியா குடுத்துருப்பாங்க. இந்த பி2பி சம்மரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, மொத்தமா யூனிக்கா இருக்கிற ஜிஎஸ்டிஐஎன். அதில வந்து 153 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும். அதில இது மட்டும் தான் யூனிக். ஒரே ஜிஎஸ்டிஐஎனுக்கு மொத்தமா எல்லா ரேட்டையும் வச்சு கன்வெர்ட் பண்ணி குடுத்துருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டேபிள் 4A ஜிஎஸ்டிஆர் 4ல நீங்க சப்மிட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அதில் டேபிள் 4A ரிஜிஸ்டர் சப்ளையர்ட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கான இன்வாய்ஸஸ் தான். இதே மாதிரி நீங்கள் இப்போ நான் ஏப்ரல் டு ஜூனுக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் நீங்கள் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி அதை பார்க்கணும். எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவலுக்கு நான் ஃபைல் பண்ணுறதுக்கு காட்டுறேன். இந்த ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஜிஎஸ்டிஐஎன் பர்டிகுலர் இயர் எந்த இயருக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறீங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஒரு டேப் இருக்கும். அதில் 4A அப்படின்ற டேபிள் வந்து ரிஜிஸ்டர்ட் சப்ளையர்ட்டேருந்து நம்ம வாங்கின பர்ச்சேஸு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கான இது. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடுக்கு பர்டிகுலராக இவ்வளோ யூனிக் சப்ளையர்ட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு நான் மெயின்டைன் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அந்த 4Aல கொண்டு நான் போட வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது புது எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டில் எனக்கு தேவையானதை மட்டும் நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்ளையரோட ஜிஎஸ்டிஐஎன், டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸபிள் அமௌண்ட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் மற்ற ஃபைல்ஸு இப்போ ஒரு குவார்ட்டருக்கு தானே போட்டிருக்கேன். இப்போ அடுத்த செகண்ட் இருக்க குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் 3க்குமே வந்து நான் இன்னும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸபிள் அமௌண்ட்டு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எனக்கு எல்லாமே வேணும். ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் காப்பி பண்ணி இந்த புது எக்ஸல் ஷீட்டை நான் போட போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா நான் வந்துட்டு யூனிக் ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போது ஒரே சப்ளையர்கிட்ட இருந்து நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய டைம் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் 18%ல் அந்த சப்ளையர்ட்டேருந்து வாங்கினதை மட்டும்தான் டோட்டலாக நான் இப்போ டேபிள் 4Aல ஆட் பண்ணணும். அதே மாதிரி அதே சப்ளையர்ட்டேருந்து 12%க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதையும் நான் ஆட் பண்ணணும். தனித்தனியாக ஒவ்வொரு ரெக்கார்டாக ஆட் பண்ணால் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற மாதிரி எரர் த்ரோ பண்ணும் அது. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 குவார்ட்டருக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 152 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ஓரளவுக்கு 100 கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி யூனிக் ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் நான் எடுத்துருக்கிறேன். இதில் 1 to 15 வரைக்கும் நான் சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 15மே யூனிக் ரெக்கார்டு தான் எனக்கு. ஸோ இதில் யூனிக் ரெக்கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸல் ஷீட்டில் டேட்டா அப்படின்ற இதுக்கு போயிட்டு அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிடணும். இல்லை லிஸ்ட்டு ரேஞ்சில் வந்து இந்த பி காலமில் இருக்கிற அந்த 15 ரோவையும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று செலக்ட் பண்ணும். அதை டெலிட் பண்ணிவிட்டு பி அப்படின்ற காலமை செலக்ட் பண்ணுங்கள். அது விழுந்துடும். காப்பி டூவில் எந்த இடத்துக்கு காப்பி பண்ணணும் அதையும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு காலமை செலக்ட் பண்ணி வைக்கும். நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் காலமில் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த 15 ரெக்கார்ட்லையும் எவ்வளோ இருக்குது, எது யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றதை அது லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து 15மே யூனிக் தான். இப்போ இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குது. 1 அப்புறம் 2 இந்த மாதிரி நான் டூப்ளிகேட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இதே ப்ராசஸை அப்ளை பண்ணுறேன். ஸோ காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு 0வை சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல நான் வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ கே அப்படின்ற காலமில் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்தேன்னா இப்போ இதில் மொத்தமே 1 2 3 4 5 6 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ யூனிக் ஜிஎஸ்டிஐ நம்பரை வந்து ஒரு ஹோல் ரெக்கார்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் 152 ரெக்கார்ட்லேயும் மொத்தமே எனக்கு இந்த 16 ரெக்கார்டு தான் வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ். இந்த 16 ரெக்கார்ட்லேயும் நான் வந்து 18% எவ்வளோ, 12% எவ்வளோ, 5% எவ்வளோ எதெல்லாம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் தனியாக போடணும். ஸோ நான் முதல்ல அந்த 16 ரெக்கார்டையும் நான் என்னோடய ஜிஎஸ்டிஆர் 4 ஆஃப்லைன் டூலில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இப்போ புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல அதில் போயிட்டு ஒவ்வொரு ஃபில்டர் டேப் முதல்ல நம்ம அப்ளை பண்ணணும். அந்த ஜிஎஸ்டிஐனுக்கும் டேக்ஸ் ரேட்டுக்கும் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரெக்கார்டாக அதில் 16 ரெக்கார்டும் அதில் ஃபில்டர் பண்ண முடியும். 16 ரெக்கார்ட்லேயும் ஒவ்வொரு ரெக்கார்டாக நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஜிஎஸ்டிஐனுக்கு எனக்கு 12% இருக்குது, 18% இருக்குது. இதே நிறைய பேருக்கு 5%, 1% எதுனாலும் இருக்கலாம். ஸோ எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் சம் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ரோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ சம் அப்படின்னு ஹோமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோமுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோ சம் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் டேக்ஸ் ரேட் இவ்வளோ, டேக்ஸபிள் வேல்யூ இவ்வளோ அப்படின்னு கொடுக்கும். இதை காப்பி பண்ணி நீங்கள் அந்த ஜிஎஸ்டிஆர் 4ல் ஒரு ரோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஜிஎஸ்டிஐன்லேருந்து இந்த இயரில்
நான் வந்து இவ்வளோ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 12% அதுக்கான டாக்ஸ் ரேட் வந்து இவ்வளோ அப்படின்ட்டு நான் அதை ஆட் பண்ணணும். இதே மாதிரி 12% 18% எதெல்லாம் இருக்குதோ ஒரு ஜிஎஸ்டிஎனுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணணும். இதே மாதிரி எனக்கு 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 16 ரெக்கார்ட்ஸுக்கும் நான் 12% எதெல்லாம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷனில் ஆட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஷீட்டை வேலிடேட் பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா பர்ட்டிகுலர் இயருக்கு எல்லா பர்ச்சேஸையும் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 12%க்கு பார்த்தேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபில்டர் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்ளிகபிள் என்ன ரேட்லாம் அதில் இருக்குன்றதை காட்டும். ஸோ இந்த ஜிஎஸ்டிஎனுக்கு 12ம் 18 தான் இருக்குது. நான் 12ம் 18ம் எடுத்துக்கொண்டு அந்த ஷீட்டில் இப்போ போட்டுட்டேன். இப்போ ஒரு ரோக்கு நான் முடிச்சிட்டேன். அதாவது ஒரு ஜிஎஸ்டிஎனுக்கு நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி எனக்கு 16 யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் நான் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஷீட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரே ஜிஎஸ்டிஎனுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கலாம். அப்போ வந்து டூப்ளிகேட் எரர் வந்து ஷோ பண்ணாது. இதே ஒரே ஜிஎஸ்டினுக்கு நீங்கள் வந்துட்டு 18% 18%ன்னு 2 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலோ இல்லை எத்தனை டைம் ஆட் பண்ணாலோ நீங்கள் வேலிடேட் ஷீட்னு போடும்போது கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். ரெட் கலரில் அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 ரெக்கார்டுக்கும் எனக்கு இவ்வளோ வந்தது. அதாவது ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 12% 8% 18%லாம் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து அது வந்தது. ஸோ நியர்லி ஒரு 30 ரெக்கார்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா வேலிடேட் ஷீட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ வேலிடேட் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா எரர்ஸ் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் அதுவே ஷோ பண்ணும். அப்படி இல்லைன்னா நோ எரர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களோட ஜிஎஸ்டிஐன் பர்டிகுலர் இயரை சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஜேசன் ஃபைல் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ ஜென்ரேட் ஜேசன் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உங்களோட ஜேசன் ஃபைல் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிஎஸ்டிஎன் வெப்சைட்குள்ளே லாகின் ஆனதுக்கப்புறமா பர்டிகுலர் இயரை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஜேசன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜேசன் ஃபைலை இதில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ராசஸ்டு நான் எரர் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 மினிட்ஸில் வந்து அது அப்லோட் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் பேக் போயிட்டு பார்த்தா உடனே கூட அது அப்லோட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 16 ரெக்கார்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? 16 ரெக்கார்ட்ஸும் உள்ளே ஆட் ஆகிடுச்சு. உள்ளே ஒவ்வொரு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் 18% 12% ஆட் பண்ணது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டிஎனை சூஸ் பண்ணி அது கீழே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது லிஸ்ட் பண்ணி காட்டும். நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரெக்கார்டு வந்து தப்புனா டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆஃப்லைனில் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 4ஏக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரெக்கார்டாக கூட போடலாம். அதை நான் தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஜிஎஸ்டிஆர் 4ஏ ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து எப்படி ஜேசன் ஃபைலை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி ஆஃப்லைன் டூல் மூலமாக அப்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் மொத்தமே என்னோடய சப்ளையர் வந்துட்டு ஒரு 5 பேர் 6 பேர் தான் அப்படின்னா உங்களுக்கு இது வேலிடேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். சும்மா உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ப்ளஸ்ஸாக கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். பட் 4ஏ உங்களுக்கு பர்ச்சேஸ் வந்து என்ன ஏறி இருக்குது அப்படின்றது வந்து ஜேசன் ஃபைலை பார்த்தா தான் தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு டேபாக கிளிக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜேசன் ஃபைலை எக்ஸலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த இதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் டூலில் நீங்கள் பண்ணணும், ரொம்ப டேட்டாஸ் நிறையா இருக்குன்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.